இந்த உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்ன துறையிலே அல்லது இன்ன ரீதியில் நான் முன்னேற வேண்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த விஷயத்தில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கு இருக்கின்றது. ஒரு இலக்கு இல்லாமல் இந்த உலகத்துல யாரும் வாழுவது கிடையாது. எல்லோருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது. ஆனால் சில இலக்குகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த இலக்கை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த இலக்கை அடைந்து எங்களுக்கு தேவையானதை நாம் செய்து கொண்டோம் என்று சொன்னால், அதனோடு அதனுடைய எல்லா நலவுகளும் எல்லா பயன்களும் எல்லாமே அழிந்து போய்விடும். அதன் பின்னால் எங்களுக்கு அதனூடாக நாம் எந்த இலக்கை அடைந்து கொண்டோமோ அந்த இலக்கின் மூலமாக அதன் பின்னால் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். சில இலக்குகள் இருக்கின்றது. அந்த இலக்கு எப்படின்னு சொன்னால், நாம் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலும் அதனுடைய நன்மை அதனுடைய பலனை நாம் அடைந்து கொள்வோம். நாம் மரணித்ததன் பின்னாலும் அதனுடைய நன்மை அதனுடைய பலன் எங்களுக்கு வந்து சேரும். அதை அல்லாஹு தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வலிகுல்லி விஜ்ஹத்துன், ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது. ஹுவ முவல்லிஹா, அந்த இலக்கை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயணித்துக் கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மை என்ற இலக்கிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப எங்களுடைய இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கிய எந்த ரீதியிலும் எந்த ஒரு அடிப்படையிலும் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைந்து கொள்ளலாம். பொருளாதாரத்தில் தன்னிறைவு காண வேண்டுமா, எங்களுக்கு முடிந்த அளவுக்கு எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு பொருளாதாரத்தில் தன்னிறைவு காணலாம், ஆனால் ஹலாலான முறையில். கல்வியை தேடி நாம் பயணிக்க போகிறோமா, அந்த கல்வியை தேடி எந்த அளவுக்கு போக வேண்டுமோ அவ்வளவு நாம் போகலாம். அதிலே மாற்று கருத்தில்லை, மார்க்கம் அதை அனுமதிக்கின்றது. இதை எல்லாவற்றையும் செய்வதோடு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்ன தெரியுமா, ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மை என்ற இலக்கை நோக்கி பயணிங்கள், நன்மையை நீங்க அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நாங்கள் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டும்? நன்மை என்ற இலக்கு ஏன் அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் போது குடும்பமாக வாழுவோம், உறவுகளோடு சேர்ந்து வாழுவோம். நாம் எப்படியெல்லாம் வாழ்கிறோமோ அந்த எல்லா வாழ்க்கையும் எப்படி என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த உறவுகள் என்று வாழும் போது கணவன் மனைவி இதெல்லாம் சேர்ந்துதானே உறவு. இதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்துல எதை வேண்டும் என்றாலும் இழப்போம். ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை பாருங்க. இந்த உலகத்திலே அதாவது தாய் தந்தை பிள்ளைகள் என்று வாழக்கூடிய இந்த உறவு தான் இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு. இந்த உலகத்திலே தன்னுடைய தாய்க்காக வேண்டி தன்னுடைய தந்தைக்காக வேண்டி, அல்லது ஒரு தாய் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எதை வேண்டும் என்றாலும் இழப்பார்கள். ஒரு தாய் கிட்ட போயிட்டு கேட்பாருங்க, தன்னுடைய குழந்தைக்கு சோம் இல்ல என்று சொன்னா மிச்சம் தேவையில்ல. தன்னுடைய குழந்தை பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு சர்வ சாதாரணமா ஒரு குழந்தை 5 நேரம் பால் குடிக்க முடியும் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 2 தரம் தான் பால் குடிக்குதுன்னு சொன்னா உடனே உமா யோசிப்பா, என்னடா இந்த புள்ள பால் குடிக்குது இல்ல, என்ன நடந்துச்சு இந்த புள்ளைக்கு என்று அதையே யோசிச்சு கொண்டு கணவனோட பேசிக்கொண்டு ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்டுக்கு காட்டுவோமா, ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போவோமா, இல்ல நோமனார் டாக்டர் கிட்ட பாப்போமா. இந்த புள்ள ஒரு 5 நேரம் பால் குடிக்கக்கூடிய ஒரு புள்ள 2 நேரம் பால் குடிக்குது, 3 நேரம் பால் குடிக்கல ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு தாய் என்ன செய்வா, பதறி போய்விடுவா. அதையும் தாண்டி தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது வச்சுக்கொள்ளுங்க, உடனே தாய் தந்தை என்ன செய்வாங்க, எந்த உயிரை கொடுத்து எந்த பிள்ளைய பாதுகாக்கலாதா, பிள்ளைக்கு கிட்னிலேயோ ஏதோ ஒரு பாதிப்பு வைங்க, எந்த கிட்னியை பிள்ளைக்கு கொடுக்க இயலாதா, எந்த உடம்புல இருக்கிற ஒரு பகுதி எந்த பிள்ளைக்கு கொடுக்க இயலாதா. இப்படியெல்லாம் உலகத்துல வாழும் போது தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டியும் பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்காக வேண்டியும் வாழக்கூடியதை பார்க்கிறோம்.
இந்த அல்லாஹ் தஆலா சொல்றானே ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மை என்ற இலக்குக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல யார் யாருக்காக வேண்டி எதையும் இழந்து வாழலாம் என்று நினைக்கின்றோமோ அந்த உறவு இருக்கின்றதே, அந்த உறவு அந்த இழக்கக்கூடிய எல்லாவற்றையும் எங்க இழக்கும் தெரியுமா? இந்த உலகத்துலதான் இழக்கும். அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஃபஸ்தபிகுல் ஹைராத், நீங்கள் நன்மையை நோக்கி முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல நாம் சொன்ன இப்படி நிறைய இழப்போம். ஒரு தாய் பிள்ளைக்காக வேண்டியும் பிள்ளை தாய்க்காக வேண்டியும் இந்த உலகத்துல எதை வேண்டாலும் டாக்டர்கிட்ட வைத்து சொல்லுவாங்க, டாக்டர் எந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியும் அப்படி கேட்பாங்க. இதெல்லாம் இந்த உலகத்துலதான். எந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னை இழக்க முன் வந்தாவோ அந்த புள்ள நாளை மறுமையில வந்து இந்த தாய்க்காக வேண்டி யா அல்லாஹ், உலகத்துல வாழும் போது நான் 5 நேரம் பால் குடிக்கக்கூடிய நான் 2 நேரம் பால் குடிச்சதுக்கு என் தாய் துடிச்சு போயிட்டா, இந்த தாய்க்காக வேண்டி நான் மறுமையில உனக்கிட்ட வந்து என்ன அர்ப்பணிக்கிறேன், இந்த தாயை விட்டுரு புள்ள சொல்லாது. எந்த பிள்ளைக்காக வேண்டி தன்னுடைய தாய் உலகத்துல கவலைப்பட்டாவோ, என்னுடைய உயிரை எடுத்துக்கொண்டு அல்லது என்னுடைய உடம்பில் ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளையை பாதுகாக்க இயலாத எந்த தாய் கேட்டாவோ அந்த தாய் நாளை மறுமையில வந்து யா அல்லாஹ் என்ற பிள்ளைய விட்டுரும், பிள்ளைக்கு பதிலாக அந்த பாவத்தை நான் சுமந்து கொள்றேன், என்ன எடுத்துக்கொள்ளு என்று ஒரு தாய் வந்து அங்க சொல்ல மாட்டான்.